அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவணபவம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் ஒரு திருப்புகழ், ஒரு அற்புதமான ஒரு திருப்புகழ், பழமுதிர்ச்சோலை திருப்புகழ். இந்த திருப்புகழ் எனக்கு மிகவும் பிடித்த திருப்புகழ். நான் அடிக்கடி பாடும் திருப்புகழும் கூட. இந்த பாடலில் அற்புதமான கருத்து ஆழ்ந்து உள்ளது. அருணகிரிநாதர் அதை அருமையாக பாடுகிறார். வாருங்கள், திருப்புகழின் சுவையை சுவைப்போம். வாதினை அடர்ந்த வேல்விழியர் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே, மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே, ஆதியொடு அந்தமாகிய நலங்கள் ஆறு முகம் என்று தெரியேனே, ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டதாடு மயில் என்பதறியேனே, நாதமொடு விந்து ஆன உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவேனே, நாகம் அணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் சென்று தொழுகேனே, ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோகம் அது தந்து எனையாழ்வாய், சூரர் குலம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே. வாதினை அடர்ந்த வேல்விழியர் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே, மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே, ஆதியொடு அந்தமாகிய நலங்கள் ஆறு முகம் என்று தெரியேனே, ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டதாடு மயில் என்பதறியேனே, நாதமுடு விந்து ஆன உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவேனே, நாகம் அணிகின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே, சோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோகம் அது தந்து எனையாழ்வாய், சூரர் குலம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாடலோட மீனிங்கை பார்க்கலாம். வாதினை அடர்ந்த வேல்விழியர் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே, அதாவது வம்பு செய்வது போன்று அடர்ந்து நெருங்கிய வேலொத்த கண்களை உடைய பெண்களின் மயக்குதலினை நீங்கி நான் தெளிவு பெறவில்லையே முருகா அப்படின்னு சொல்கிறார். அடுத்து, மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே, நல்ல மலர்களால் ஆன மாலைகளை தொடுத்து நீ சீரிய உன் அழகான திருவடிகளில் சூட்டி நான் பணியவில்லையே. அடுத்து, ஆதியோடு அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே, ஆறுமுகம் என்ற உண்மையை நான் தெரிந்து கொள்ளவில்லையே. முதலில் ஆதி முதல் அந்தமாகிய முதலும் நீ முடிவும் ஆகிய உன்னை, சகல சௌபாகியங்களையும் அளிக்கக்கூடிய உன்னை ஆறுமுகம்தான் என்ற உண்மையை நான் இத்தனை நாள்கள் என்று தெரிந்து கொள்ளவில்லையே. ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டதாடு மயில் என்பது அறியேனே, ஒப்பற்ற ஓங்கார மந்திர ரூபநிலை கொண்டது இந்த ஆடுகின்ற நிலையிலுள்ள மயில்தான் என்று நான் அறியவில்லையே. நாதமோடு விந்து ஆன உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவேனே, நாதமும் விந்தும் சேர்ந்து உருவாகி உடலால் உலகமெல்லாம் அலைந்து திரிகின்றேனே முருகா, நாகம் அணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே, குண்டலியினால் ஓடும் பிராணவாயு அடைகின்ற ஆறாவது நிலையை, அதாவது ஆக்ஞா சக்கரமாகிய ஒளி வீசும் ஞான சதாசிவ நிலையை கண்டு தரிசித்து விருப்புற்று அந்த நிலையிலேயே நான் நின்று தொழவில்லையே. ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து எனையாழ்வாய், அந்த ஞான ஒளியை உணர்கின்ற வாழ்வே சிவம் வாழ்வு என்ற அதுவே நிலையை எனக்கு தந்து என்னை ஆழ்வாய். சோ அகமது அந்த ஞானிலேயே என்னை தந்து ஆழ்வாய், சூரர் குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே, சூரர் குலத்தை வென்று வெற்றியோடு போய் பழமுதிர்ச்சோலை மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே. இந்த பாடலில் ஆறுமுகம் தத்துவத்தை சொல்கிறாரு. ஆ ஊ இம், அதாவது ஆ என நாதம், ஊ விந்து, இம் வந்து சக்தி, நாதம் விந்து சக்தி.
சிவனது 5 முகங்களும் தேவியின் ஒரு முகம் சேர்ந்தது தான் 6 முகம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓம்ன்றது தான் வந்து ஆ ஊ இம், இது ஸ்லோவாக சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா அது ஓம் சொல்லுது. அதே தான் பார்த்தீங்கன்னா ஓம்னு நம்ம சொல்லக்கூடிய பிரணவ மந்திரம். ஆதி, இச்சா, கிரியா, பரா, ஞானா, குடிலா சக்திகள் என்ற 6 சக்திகள் சேர்ந்ததுதான் முருகப்பெருமான். ஐஸ்வர்யம், வீரியம், புகழ், திரு, ஞானம், வைராகியம் என்ற 6 குணங்கள் கொண்டது தான் ஆறுமுகம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆறுமுக பெருமானுடைய ஆறுமுகம் என்ற வார்த்தைக்கான அந்த பெயருக்கான பொருள். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுவரை என்னுடைய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான